குளிச்சுட்டே வீட்டுக்கு போகலாம். இத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி கிடந்துட்டு இப்போ வெளியில் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஆமாம் நண்பரே, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. சரி, வந்து ரொம்ப டைம் ஆச்சு, இனி வீட்டுக்கு கிளம்புவோம். என்னங்க, வெளியில் போயிட்டு வந்துட்டீங்களா? உள்ளே வரும்போது கை காலெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு தானே வந்தீங்க? கை காலெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு வர அளவுக்கு நான் எங்கேயுமே வெளியில் போகலடி. சரி, நீ போய் லஞ்ச் எடுத்து வை. நீங்கள் என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்க. என்னமோ பண்ணுங்க போங்க. லஞ்ச் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கியே, ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. சரிங்க, நீங்கள் போய் தூங்குங்க. ஐயோ, எனக்கு என்னாச்சு? ரொம்ப முடியலையே, மூச்சு கூட விட முடியல. லக்ஷ்மி, லக்ஷ்மி, இங்கே வாயி. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? லட்சுமி, என்னால் முடியலை, ரொம்ப ஃபீவராக இருக்குது, கோல்டாக வேற இருக்குது, மூச்சே விட முடியல. லட்சுமி, என்னங்க, என்ன சொல்கிறீங்க? எனக்கும் 2 டேஸாக ரொம்ப கோல்டாக இருக்குது. அன்னைக்கே சொன்னேன் உங்ககிட்ட வெளியில் போகாதீங்கன்னு. இப்போ பாருங்க, 2 பேருக்கும் கொரோனா வைரஸ் சிம்டம்ஸ் இருக்குது. வாங்க, நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. கொரோனா வைரஸ் தான் வந்துச்சோ என்னமோன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதடி, என்னையும் சேர்த்து பயங்காட்டாத, பேசாம அமைதியா வா. ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்குது. உங்கள் ஒய்ஃபை செக் பண்ணதில் அவங்களுக்கும் கொரோனா வைரஸ் இருக்குது. உங்கள் 2 பேரையும் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தனிமைப்படுத்தி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். ஐயையோ, கொரோனா வைரஸா? என் ஒய்ஃபுக்கும் இருக்கா? ஐயையோ கடவுளே, அவள் பேச்சை கேட்காம நான் வீட்டை விட்டு வெளியில் போனேனே, அதுவும் இல்லாமல் மாஸ்க்கும் போடாமல் போனேனே, வெளியில் போயிட்டு வந்து கை கால் கழுவாமல் உள்ளே வந்தேனே, அவள் சொன்ன எதுவுமே கேட்கலையே. இப்போ கடைசியில் நானும் கஷ்டப்பட்டு வீட்டில் சும்மா இருந்த என் ஒய்ஃபையும் கஷ்டப்படுத்திட்டேனே. கடவுளே, என்ன செய்வேனா? இப்போ அழுது புலம்பி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இனியாவது லாக்டவுன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒழுங்காயிருங்க. குட்டீஸ், நீங்களும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, சரியா? வீட்டை விட்டு வெளியே போனால் இவருக்கு வந்த அதே நிலைமை தான் உங்களுக்கும். வீட்டுக்குள்ளே பத்திரமா இருங்க குட்டீஸ். வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் உங்கள் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு சுத்தம் பண்ணுங்க. ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக நேர்ந்தால் மாஸ்க் போட்டுட்டு போங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் உங்கள் கை கால்களை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவிட்டு அப்புறமா தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஓகேவா குட்டீஸ்? அப்புறம் தனி மனித இடைவெளியை கடைபிடிங்க. கொரோனாவை வென்றிடுங்கள். டாக்டர்ஸ் நாங்கள் உங்களுக்காக 24 மணிக்கூறும் வேலை பார்த்துட்டே இருக்கோம். ஓகேவா குட்டீஸ்? எங்களுக்காக நீங்கள் வீட்டுக்குள்ளே பத்திரமா இருங்க. என்ன குட்டீஸ், ஸ்டோரி பார்த்தீங்களா? ஸ்டோரி பிடிச்சிருந்தா வீட்டை விட்டு தேவையில்லாமல் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளாடி பத்திரமா இருங்க. ஓகேவா குட்டீஸ்? நாளைக்கு இன்னும் ஒரு அழகான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஓகேவா குட்டீஸ்? பாய்.